ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேலைன்னு வந்துச்சுன்னா வெள்ளைக்காரனையே ஓவர்டேக் பண்ணிரோன்னு பிளாகிவே 2xp தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட வேலை 3xp போயிட்டு இருந்தது. ஆடி அமாவாசை சாமி கும்பிட தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு எல்லா வேலையும் மொத்தமா முடிச்சிடணும்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. எங்க ஏரியா சைடுலாம் பெரியவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி இறந்தவங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் திதி கொடுக்க மாட்டாங்க. இப்ப இறந்தவங்களுக்கு திதியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப அவங்களுக்கு சாமி கும்பிடணுங்க. அதனால இப்ப 1.5 வருஷமா அப்பாவுக்கு சாமியே கும்பிடல. அதனால ஆடி அமாவாசை அம்மா கும்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க அப்பாராத்தாக்கு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டோம்னா அப்புறம் ஃப்ரீயா போய் கும்பிட்டுக்கலாங்க. இல்லாட்டி அங்க பாதி இங்க பாதி நிக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சாமி கும்பிட்றதுக்கு வடை வயசத்தோட சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்க ஆள் நைட் சுச்சு போய் வச்சிருச்சு பாயிலேயே. நான் 10வது ட்ரெஸ் எடுத்து போட்டு விட்டேங்க தூக்க கலக்கத்துல. காலையில எந்திரிச்சு வந்தோடனே கேள்விங்க, எனக்கு எதுக்குங்கம்மா 10வது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. முருங்காய் போட்டு சாம்பார் வச்சு பருப்பு ரசம் செஞ்சு பாவக்காய் புளிக்குழம்பு வச்சிருந்தேங்க. முட்டைக்கோஸ் பொரியலும் புடலங்காய் கூட்டும் ரெடி பண்ணியிருந்தேங்க. படைப்புக்கு போறதுனால எதுவும் டேஸ்ட் எல்லாம் பாக்கலைங்க. எல்லாம் ஒரு அப்ராக்சிமெண்டா தான் உப்பு காரம் இனிப்பு எல்லாமே போட்டிருந்தாங்க. நான் பாயாசத்துக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சுங்க இனிப்பு. கூட்டுக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தி போட்டுட்டோம், காரமா இருக்குமோன்னு பயந்துட்டே இருந்தாங்க கலரை பார்த்து. அப்புறம் அதுக்குமே கரெக்டா இருந்ததுங்க உப்பு காரம் எல்லாமே. பருப்பு வடைக்கு கொஞ்சம் தருதருன்னு அரைச்சிருந்தேங்க. ரொம்ப நைஸா அரைச்சோம்னா கல் மாதிரி கிடக்கும். இதே கொஞ்சம் தருதருன்னு அரைச்சிட்டோம்னா பொருன்னு இருக்குங்க. இந்த சாப்பாட்டு வேலையை முடிக்கிறதுக்குள்ள மாமா அந்த பக்கம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாருங்க. கொண்டே கையோட படைப்பை போட்டு சாமி கும்பிட்டு காக்காய் கொண்டு வைக்கும், காக்காயும் கையோட எடுத்துருச்சுங்க. வீட்டுக்காரு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அப்ரூவலை வாங்கிட்டு நம்மளும் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க அம்மா வீட்டுக்கு. 20 நாளுக்கு மேல இருக்குங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து. அதனால ஆர்த்திக்கு ஒரே குசிங்க அம்ச்சி பார்க்க போறதுல. நாங்க வரதை பார்த்துட்டு இருக்கனால நீங்க சாமி கும்பிட்டு நான் வந்து கல்புரமத்தை வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டேங்க. அதனால அவங்களும் ரொம்ப ரொம்ப சாமி கும்பிட்டாங்க. நம்ம போய் ஒரு கல்புரம் மட்டும் பத்த வச்சு சாமி கும்பிட்டேங்க. 20 நாள் கழிச்சு போற எப்படி அம்மா வீட்டுலதான் இருப்பாங்க, நம்ம மகளை எப்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கற்பனையில போனேங்க. அங்க போனாதான் தெரிஞ்சு எங்க அம்மா கல்லாவு பார்க்க கடைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நம்மளும் கடைக்கு